அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த பகுதியில் பாதாளத்தில் இருக்கிற புதையலை எப்படி சுலபமாக கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி இந்த பகுதியில் நாம் பார்க்கலாம். நிலம் புரண்டி அப்படின்றது ஒரு மூலிகை. இது சாதாரணமாக பூமியில் இதர மூலிகை போலவே வளர்ந்துருக்கும். இந்த நிலம் புரண்டி மூலிகை இது மனிதர்களோட காற்று வாடப்பட்டதுமே பூமியை சுரண்டி கொண்டு உள்ளே போயிடும். அதனால தான் இதுக்கு நிலம் புரண்டி அப்படின்னு பேரு உண்டாச்சு. இதை கண்டுபிடிக்கணும்னா சில தேத்தான் கொட்டைகளை கையில் வச்சுட்டு நடந்து போனோம். எந்த இடத்துல அந்த மூலிகை இருக்குதோ அது அங்கே நம்மளோட கையில் வச்சிருக்கோம் தேத்தான் கொட்டையினுடைய மருத்துவத்தால் அது உள்ளே போகாமல் இருக்கும். அப்படிப்பட்ட நிலம் புரண்டி மூலிகையை ஞாயிறு, செவ்வாய், வியாழன் இந்த 3 கிழமைகளிலுமே எந்த கிழமையிலாவது அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி சென்று அந்த இடத்த சுத்தம் செஞ்சு அந்த செடிக்கு சாபம் நிவர்த்தியம் செஞ்சு உயிர் கொடுத்து காப்பு கட்டி பொங்கலிட்டு தூப தீபம்லாம் காட்டி அதை பிடுங்கிட்டு வரணும். அந்த மூலிகையை குழி தைலம் இறுக்கி அதோட கோரோசனம், ஜவ்வாது, பச்சை கற்பூரம் இந்த 3மே சமனாக எடுத்து சேர்த்து அதை குழைச்சி மையாக்கி சிமிழில் அடைச்சி வச்சு பத்திரம் பண்ணணும். அந்த சிமிழில் இருக்க மைக்கு ஆஞ்சநேய மந்திரத்தை 1008 முறை, அஞ்சன தேவி மந்திரத்தை 1008 முறை அப்படின்னு ஜெபித்து மைக்கு உயிர் உண்டாக்கி நம்ம கையில் வச்சுக்கணும். மேலே சொன்னபடி நிலம் புரண்டி மைய தேவையான போது ஒரு பயிர் அளவு எடுத்து வெற்றிலையில தடவி பார்க்க பாதாளத்தில் இருக்கிற புதையல்கள் எல்லாமே கண்களுக்கு நல்லாவே தெரியும். அதை அப்படியே கருக்கி ஒரு தண்ணியில் கரைச்சி புதையில இருக்க இடத்துல சொல்லப்பட்ட இடத்துல ஊற்றிட்டு வந்துடணும். மறுநாள் காலையில் போய் பார்க்கையில் அந்த இடத்துல பத்தலா இருந்தா, அதாவது குழியா இருந்தா அந்த இடத்துல புதையல் இருக்குதுன்னு அர்த்தம். புதையல் இல்லைன்னா அந்த இடம் சாதாரண பூமியை போலவே காட்சியளிக்கும். நன்றி, வணக்கம். அனைத்து விதமான பண பிரச்சனைகளையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த பணவசிய தாந்திரிக புத்தகம் வெறும் 100 ரூபாய் மட்டுமே. வேண்டியவர்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு அழைக்கவும்.